இன்னைக்கு நான் செய்ய போறது சிக்கன் பஜ்ஜி. வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். கொஞ்சமா நான் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை 1 எடுத்து அதுலேருந்து வெள்ளை கருவை மட்டும் ஊற்றிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இட்லி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு எதுக்கு எடுக்கிறேன்னா நான் சோடாப்பு சேர்க்கலை, அதுக்காக நான் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இது போடுறதுனால கொஞ்சம் பஃப்னு வரும். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது கடலை மாவை ஆட் பண்ணிட்டேன். அதில் மஞ்சத்தூள், சோம்பு, மிளகுத்தூள் இது 3ஐயும் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். இந்த எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவு அதை போட்டுடுறேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை பிணைஞ்சி விடுறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுட்டேன். இதில் இப்போ முட்டை வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கிறத இதில் ஊற்றிட்டு அதை நல்லா சேர்த்து பிசைகிறேன். இல்லாமல் ஓரளவு பிசைஞ்சிட்டேன். இந்த டைமில் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி பிணைகிறேன். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் எந்த கட்டியுமே இல்லை. அவ்வளோதான். இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது சூடாகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சிக்கன் பீஸ் எடுத்து இதில் போட்டுட்டு அதில் எப்படி பஜ்ஜி போடுறோமோ அதே மாதிரி தான் டிப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிஷ்ஷும் இருக்குது. இது சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா சிக்கன் வேகணும், அதுக்காக. இப்போது இந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் இதில் மிளகாத்தூள் போடலை, அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போது சிக்கன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.